இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து விஷயத்தை பற்றி பேச போகிறோம். யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த டெக் உலகம் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா. ஸோ அந்த டெக் உலகத்தை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜப்பானில் இருக்கக்கூடியவங்க, சீனாவில் இருக்கக்கூடியவங்க, அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு பலர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றது மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு பெரும்பாலான டெக் கம்பெனிஸ் அப்படின்றத தமிழர்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓன் பண்ணிட்டும் ரன் பண்ணிக்கிட்டும் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு அதை லீட் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இதெல்லாம் கடந்த ஒரு 10 வருஷத்துக்குள்ள ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஸ்பீடாக வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்துட்டு ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அது சம்பந்தமாகவும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழர்கள் உலக அளவில் டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு லெவலில் டஃப் கொடுக்கக்கூடிய 5 தமிழ் டெக்கீஸ் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பேச போகிறோம். ஸோ அவங்களுடைய பேக்ரவுண்ட் அப்படின்றது என்ன, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த டெக் உலகத்தில் அவங்க என்ன சாதிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த டெக் உலகத்தை ஆளக்கூடிய தமிழர்களில் நம்பர் 1 இடம் அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் இருக்கார் இல்லையா, அவருக்கு தான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கூகுள் குரோம் இருக்கு இல்லையா, கூகுள் குரோமே வந்துட்டு என்ன வேணா நீங்கள் கூகுள் குரோமை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு தன்னுடைய கம்பெனியை வந்துட்டு பார்த்தோம்னா முன்னிறுத்திருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சாதாரணமான பிளேஸ்லேருந்து கிரியேட் பண்ண ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம். ஏஐ பெர்ப்ளெக்சிட்டி இருக்கு இல்லையா, அதனுடைய ஓனராகவும் அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் இருந்துகிட்டு இருக்காரு. ஆரம்ப காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இவர் ஐஐடி இருக்கு இல்லையா, ஐஐடியில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னதான் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி படிச்சிருந்தாலும் கூட அவருடைய ஆசைலாம் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேலே தான் இருந்திருக்கு. அதனால் பிஹெச்டியை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் பண்ணுறாரு. ஸோ ரெண்டுமே வெவ்வேறையாக இருக்கே, எதிரெதிர் துருவங்களாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக்கல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எலக்ட்ரிக்கல் ப்ளஸ் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெண்டுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு மெஷின் லேர்னிங்கில் ரொம்ப பெரிய கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ரெண்டுமே அவருக்கு கை கொடுத்ததுனால தான் கூகுள் குரோமியே என்ன விலை அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு சுந்தர் பிச்சைக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் டெக் உலகம் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு ஆளாக அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் மாறி இருக்காரு அப்படின்னு சொல்லணும். அதுவும் ஏஐ கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வளர்ச்சி இருக்கு இல்லையா, ஏஐனுடைய வளர்ச்சி, அந்த கம்பெனி பிராண்டினுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதோட வந்துட்டு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் சும்மா ஜெட்டு வேகத்தில் போயிட்டு இருக்காரு மனுஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் அவருடைய வளர்ச்சி இருக்கு. ஸோ நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இடம் அரவிந்த் ஸ்ரீனிவாசுக்கு தான். ஸோ செகண்ட் யாரு அப்படின்னு சொல்லி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அசோக் எல்லுச்சாமி அப்படின்னு தான் சொல்லணும். என்னப்பா எங்கேயோ கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இன்னைக்கு வந்துட்டு டெஸ்லா கம்பெனி இருக்கு இல்லையா, உலகம் ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா படு பயங்கரமா பாப்புலர் ஆயிருக்கு, ட்ரெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பட் அசோக் எல்லுச்சாமி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டெஸ்டால முதல்ல வந்துட்டு ஆட்டோ பைலட் மோட்ல கார் இருக்கு இல்லையா, அதை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி எலான் மஸ்க் நினைச்சப்ப அதனுடைய முதல் படியாக இருந்தது அசோக் எல்லுச்சாமி தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் அந்த டீமில் வராரு. அதுக்கப்புறமா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்படி ஒரு டெஸ்லா அப்படின்ற காரே வடிவமைக்கப்படுது. அது வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகுது. இவர் 2005லேருந்து 2009 வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மின்னணு பொறியியல் தகவல் தொழில்நுட்பம் இருக்கு இல்லையா, அதில் தான் இன்ஜினியரிங் அப்படின்றது படித்து முடிக்கிறாரு. ஆரம்பத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட்ஸ் வாகன் இருக்கு இல்லையா, வேர்ல்ட்ஸ் வாகன் நிறுவனத்தில் வந்துட்டு சேர்ந்தவர். அதுக்கப்புறமா அங்கேருந்து டெஸ்லாக்கு வராரு. டெஸ்லாக்கு வந்ததுக்கு அப்புறமா அவருடைய வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, இல்லை டெஸ்லாவினுடைய வளர்ச்சியாக இருந்தாலும் சரி சும்மா அபரிவிதமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மூணாவது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிறிஷ் மாத்ருபூதம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ யார் இந்த கிறிஷ் மாத்ருபூதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிளவுட் கம்ப்யூட்டிங் இருக்கு இல்லையா, ஸோ சாஃப்ட்வேர் கிளவுட் கம்ப்யூட்டிங் அதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய சாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்தை நிறுவுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். மற்ற அப்ளிகேஷன்ஸ் மாதிரி வந்துட்டு நீங்கள் பணம் ஃபுல்லாக கொடுக்கணும், நீங்கள் பணத்தை ஃபுல்லாக கொடுத்தீங்க அப்படின்னா தான் நான் வந்துட்டு அப்ளிகேஷனை தருவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு இல்லாமல் நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் கூட வந்துட்டு என்னுடைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அப்ளிகேஷன்ஸை வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டி கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஆஃபரை கொடுக்குறாரு. அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு கிட்டத்தட்ட 66,000 கிளைண்ட்ஸை ஈட்டி கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். அப்படி அவர் அந்த 66,000 கிளைண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த 66,000 கிளைண்ட்ஸை பேஸ் பண்ணி ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை தொடங்குறாரு. அந்த கம்பெனி மூலயமா தான் வந்துட்டு இன்னைக்கு
இன்னைக்கு தமிழ் டெக் உலகத்தில் வந்துட்டு யாரும் அசைக்க முடியாத ஒரு இடம் அப்படின்றத மாத்ருபூதம் பிடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த லிஸ்ட்டில் 4வது இடம் அப்படின்றது விவேக் ரவிசங்கருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு வேலை தேடுறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விவேக் ரவிசங்கர் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணுறாரு, ஹென்ஸ்பார்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப் மூலயமா, அந்த அப்ளிகேஷன் மூலயமா வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃப்ளிப்கார்ட், அதை தாண்டி வந்துட்டு கூகுள், இந்த மாதிரி முன்னணி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அந்த முன்னணி நிறுவனங்களுக்கான இன்ஜினியர்ஸை செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு தான் சொன்னோம். மார்க்ஸ் அடிப்படையில் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா டேலண்ட் அடிப்படையில் வந்துட்டு அவங்க செலக்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த நிறுவனம் இருக்கு இல்லையா, இந்த நிறுவனத்தின் மூலயமா இந்த லிஸ்ட்டில் 4வது இடம் விவேக் ரவிசங்கருக்கு. இன்ஜினியர்ஸ்க்கும் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கும் இடையில பாலமாக இருந்து நல்ல நல்ல இன்ஜினியர்ஸ் நிறுவனங்களுக்கும் நல்ல இன்ஜினியர்ஸ்க்கு நல்ல நிறுவனங்களை அவர் அறிமுகப்படுத்துகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி இந்த லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்கக்கூடியவர் சூப்பர்னோவா மகரிஷி அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்துட்டு இங்கிலீஷ் படிக்கிறது அப்படின்றது இருக்கு இல்லையா, எல்லாத்துக்கும் ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, ஓகே, அப்போ இங்கிலீஷ் எப்படி ஈஸியாக சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தமிழ் மூலியமாக தமிழ் வழியில் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி மாற்றி யோசிக்கிறாரு. அதனால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சூப்பர்னோவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை உருவாக்குறாரு. அந்த ஆப்பின் மூலயமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறார் இல்லையா, அந்த மாதிரி தமிழ் மூலியமாக இங்கிலீஷ்னு சொல்லிட்டு அதன் மூலியமாக வந்துட்டு பார்த்தோம்னா டெக் உலகத்தில் யாரும் அசைக்க முடியாத ஒரு இடம் அப்படின்றத சூப்பர்னோவா மகரிஷி பிடிக்கிறாரு. ஸோ இந்த 5 ஜாம்பவான்கள் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்கமிங் டெக் வேர்ல்டு ஆடுறதுக்கான எல்லா தகுதிகளும் இருக்கக்கூடிய ஆட்களாக தமிழ்நாட்டிலேருந்து பார்க்கப்படுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த 5 பேரில் உங்களுக்கு யாரையாவது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும், அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இவங்களும் டெக் உலகத்தில் வந்துட்டு ரொம்ப பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது யாரு, அவங்களுடைய பேர் என்ன அப்படின்றத கமெண்ட்ல போட்டு, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தட பை பை.